மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்டுடைய ஒரு சம்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 9 articles is equal to the selling price of 36 article. The cost price of 9 articles is equal to the selling price of 36 article. Then find the profit or loss percentage. Profit or loss percentage. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 9 articles which is equal to selling price of 36 article. ஓகே, எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த சம்மில் வந்து அமௌண்ட் கொடுக்கவே இல்லை, வெறும் ஆர்டிகிளை வச்சு கம்பேர் பண்ணிக்காங்க. ஆர்டிகிளை வச்சு கம்பேர் பண்ணிக்கும் போது நம்ம ப்ராஃபிட்டா லாஸாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அந்த சம்மில் நான் சொல்லி தர போகிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னா, 9 articles which is equal to selling price of 36 article. அப்போ 9 articles உடைய ஒரு வேல்யூ வந்து 100 rupees வச்சுக்கலாம். வேல்யூ வந்து 100 rupees. 100 rupeesக்கு 9 ஆர்டிகல் வாங்கியிருக்கீங்க. அது ஒவ்வொரு ஆர்டிக்கலாக விற்கிறீங்க. அது விற்கும் போது 36 ஆர்டிகல் விற்கும் போது தான் நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியும். 36 ஆர்டிகல் விற்கும் போது நீங்கள் போட்ட காசை அது எடுக்க முடியாது. ஏன்னா ஈக்குவல் ரூல் சொல்லியிருக்காங்க, அதனால சொல்ல வரேன். ஓகேவா? 9 articles which is equal to 36 செல்லிங் பிரைஸ் சொல்றதுனால இது ஒரு அமௌண்ட் 100 ரூபான்னு வைக்கிறேன். இந்த 100 ரூபாய் எப்போ நமக்கு கிடைக்கும்? 36 ஆர்டிகல் விற்கும் போது தான் அந்த 100 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 27 ஆர்டிகல் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. கையிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது லாஸ் பெர்சன்டேஜ் தான். அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பெர்சன்டேஜ் கேட்டால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எவ்வளோ லாஸோ அது போடுவோம். எவ்வளோ லாஸ் நமக்கு 27 ஆர்டிகல் 36ல 9 செப்பரேட் பண்ணுங்க 27. ஓகேவா? 27 டிவைடட் பை நம்ம என்ன போடணும் அப்படின்னா 9 போடக்கூடாது, 36ன்னு போடணும். டிவைட் பை 36 போடணும். ஏன் 36 போடணும் அப்படின்னா, எப்போதுமே லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது லாஸ்ட் விட பை காஸ்ட் ப்ரைஸ் தான் போகணும். ப்ரைஸ் தான் போடணும். ப்ரைஸ் கொடுக்கல. நம்ம போட்ட காசு எப்போ கிடைக்குன்னா 36 ஆர்டிகல் விற்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். போட்ட காசு எப்போ கிடைக்குன்னா 36 ஆர்டிகல் விற்கும் போது கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் போட்ட காசு எப்போ கிடைக்குதோ அதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 36 தான் நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் தான் நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ். அதான் போட்ட காசு நமக்கு கிடைக்கும் போது போட்ட காசை கையில் கிடைக்கும் போது நமக்கு காஸ்ட் ப்ரைஸாக வரும். அப்படிங்கும்போது 36 தான் இங்கே வரும். அப்போ இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 × 9 27, 4 × 9 36. இதை டிவைட் பண்ணும்போது 25 வந்துடும். 4 100 டிவைட் பண்ண 25. தென் 3 × 75 which is equal to 3 × 25 which is equal to 75%. இப்போ எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் வந்து 75% வந்து நமக்கு லாஸ் பர்சன்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். புரியுதா? ஒரு ஆர்டிகிளை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணால் இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணி ஃபர்தர் எக்ஸாம்ஸ்